ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் நமக்கு சிறந்த ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும்னா ஒரு சில அனாலிசிஸை கண்டிப்பாக பண்ணணும். அப்படிப்பட்ட பேசிக் அனாலிசிஸை தான் இந்த ஒளிபரப்பில் பார்க்க இருக்கிறோம். முதல்ல நாம இன்வெஸ்ட் பண்ண போகிற ஷேருடைய பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த கம்பெனியுடைய இண்டஸ்ட்ரி, மெயின் ப்ராடக்ட்ஸ் இல்லைனா சர்வீசஸை பற்றி ரிசர்ச் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷனை அந்த கம்பெனியுடைய வெப்சைட் இல்லைனா ஆனுவல் ரிப்போர்ட்ஸை படிக்கிறதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியுடைய பிசினஸை ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதான்னு நம்மள நாமே கேட்கறதன் மூலம் அதற்கான விடையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஆப்பிள் போன்ற நிறுவனம் கன்சூமர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஐக்ளவுட் மற்றும் ஆப்பிள் பே போன்ற சர்வீசஸ் அந்த நிறுவனத்தினுடைய பிக் ரெவென்யூ டிரைவர்ஸ். ரெண்டாவதா கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை படிக்கணும். கீ மெட்ரிக்ஸான ரெவென்யூ, நெட் இன்கம் மற்றும் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் உடைய ட்ரெண்ட்ஸை பார்க்கணும். இதுக்கு மணி கண்ட்ரோல், ஸ்கிரீனர்.in, டிக்கர் டேப், யாஹூ ஃபினான்ஸ் இந்தியா மற்றும் அந்த கம்பெனியுடைய வெப்சைட், கம்பெனியுடைய இன்வெஸ்டர் ரிலேஷன் சைட்டை ரெஃபர் பண்ணலாம். இப்படி அனலைஸ் பண்ணும்போது நாம ஸ்டடி பண்ற கீ மெட்ரிக்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதனுடைய ட்ரெண்ட் மற்றும் த்ரெஷ்ஹோல்டை நோட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ரெவென்யூ மெட்ரிக்ஸ்க்கு அந்த நிறுவனம் கன்சிஸ்டண்டா ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்றதை பார்க்கலாம். ப்ராஃபிட் மார்ஜின்னு பார்த்தா உதாரணத்துக்கு ஆப்பிளுடைய ப்ராஃபிட் மார்ஜின் சுமார் 30%. இது ஹைலி ப்ராஃபிட்டபிள் மார்ஜின். இந்த மார்ஜின் தான் அந்த நிறுவனத்தினுடைய ஏர்னிங் கெப்பாசிட்டியை குறிக்குது. நாம முதலீடு செய்யற பங்கினுடைய ரிட்டர்ன்ஸ் எந்த விலையில அந்த பங்கை நாம வாங்குறோன்றதை பொறுத்தது. அதனால நாம வாங்கக்கூடிய அந்த ஸ்டாக் ஓவர் வேல்யூட்ல இருக்கா இல்ல அண்டர் வேல்யூட்ல இருக்கான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது முக்கியமானது. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, பிரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ போன்ற ரேஷியோஸை இந்த மெட்ரிக்ஸ்க்கு ரெஃபர் பண்ணலாம். உதாரணத்துக்கு கம்பெனி ஏயுடைய பிஇ ரேஷியோ 8 இருந்து அந்த நிறுவனத்தினுடைய இண்டஸ்ட்ரி ரேஷியோ 15 இருந்தா அண்டர் வேல்யூடா இருக்குன்றதை நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ற இந்த பாராமீட்டர் நிறுவனத்தினுடைய சஸ்டைனபிலிட்டி மற்றும் growth ப்ராஸ்பெக்ட்ஸை குறிக்குது. இதுக்கு நிறுவனத்தின் பிராண்ட் லாயல்ட்டி, பேட்டர்ன்ஸ் மற்றும் ஸ்கேல் ஆஃப் பிஸ்னஸை ஸ்டடி பண்ணணும். உதாரணத்துக்கு பெப்சி, கொக்கோ கோலா மற்றும் ஸ்டார்பக்ஸ் போன்ற வெல் நோன் பிராண்ட் லாயல்ட்டியை எடுத்துக்காட்டலாம். இந்த பிராண்டுடைய லாயல் ஃபாலோயர்ஸோடைய இந்த பிராண்ட் ஏற்படுத்தி இருக்கிற இந்த கனெக்ஷன் அவங்கள எந்த ஆப்ஷன்ஸையும் தேடாம இந்த நிறுவனத்தின் பொருட்களை மட்டுமே வாங்க செய்யுது. அதே மாதிரி பேட்டர்ன்ஸ்னு பார்த்தா ஆப்பிள் நிறுவனம் அவங்களுடைய இனோவேட்டிவ் ஃபீச்சர்ஸ், டெக்னாலஜிஸ் மற்றும் அந்த ப்ராடக்ட்டுடைய லுக் மற்றும் ஃபீலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வெரைட்டி ஆஃப் பேட்டர்ன்ஸை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஐஃபோனுக்கு அந்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ரவுண்டட் கார்னர்ஸ், மினிமாலிஸ்டிக் பட்டன்ஸ் மற்றும் ஐகானிக் ஹோம் பட்டனுக்கு பேட்டர்ன்ஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய மல்டி டச் ஸ்க்ரீன் டெக்னாலஜிக்கும் பேட்டர்ன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸ்கேலபிலிட்டின்னு பார்த்தா வால்மார்ட் போன்ற நிறுவனம் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் குட்ஸை லோ ப்ரைஸஸ்க்கு வாங்கக்கூடிய அந்த அபிலிட்டி லோ ப்ரைஸஸ்க்கு ப்ராடக்ட்ஸை கன்சூமர்ஸ்க்கு கொண்டு போகுது. அடுத்த உதாரணம்னு சொன்னால் கூகுள் சர்ச் என்ஜின் மற்றும் அட்வர்டைசிங் நெட்வொர்க் நம்பர் ஆஃப் வேஸில் பெனிஃபிட்ஸை கொடுக்குது. கூகுளுடைய சர்ச் என்ஜினை அதிகமான யூசர்ஸ் பயன்படுத்தும் போது நெட்வொர்க் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனுடைய சர்ச் ரிசல்ட்ஸ் நெட்வொர்க்கில் அதிகமாக அப்பியர் ஆகிற மாதிரி மேம்படுத்தப்படுது. அதே மாதிரி கூகுளுடைய அட்வர்டைசிங் நெட்வொர்க் யூசருடைய சர்ச்சஸை லேர்ன் பண்ணி டார்கெட் யூசர்ஸ்க்கு தகுந்த மாதிரி எஃபெக்டிவாக அட்வர்டைசிங்கை டிஸ்பிளே பண்ணுது. கடைசியான பாயிண்டாக சொன்னாலும் மேனேஜ்மெண்ட் மற்றும் growth பொட்டன்ஷியல்ன்றது நிறுவனத்தினுடைய ட்ரஸ்ட் மற்றும் ஃபியூச்சரை குறிக்குது. அதனால தான் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு நிறுவனத்தினுடைய கவர்னன்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் சரியில்லைன்னா எந்த விஷயத்தையும் கன்சிடர் பண்ணாமல் எக்ஸிட் பண்ண சொல்கிறாங்க. லீடர்ஷிப் மேட்டர்ஸ்ன்றதுனால சிஇஓஸுடைய ட்ராக் ரெக்கார்ட் மற்றும் கம்பெனியுடைய விஷனை ஸ்டடி பண்ணணும். இதுக்கு நிறுவனத்தினுடைய growth ஏர்னிங் கால்ஸுடைய பிளானை செக் பண்ணுறது மற்றும் கம்பெனி இனோவேஷன்ஸ் இல்லைனா மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன்ஸை தெரிஞ்சுக்கணும். இந்த உதாரணத்துக்கு டெஸ்லாவுடைய growthன்றது எலான் மஸ்குடைய விஷன் மற்றும் எக்ஸிகியூஷனை சார்ந்ததுன்றதை எடுத்துக்காட்டலாம். நாம ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது எந்த வகையான ப்ரீ செக் பண்றோமோ அதே அளவிலான எஃபர்ட்ஸை ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியும் அந்த பிசினஸை புரிஞ்சு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை ஸ்டடி பண்ணி வேல்யூவேஷனை அனலைஸ் பண்ணி காம்படிட்டிவ் அட்வான்டேஜை அசஸ் பண்றதோட மேனேஜ்மெண்ட் மற்றும் growth பொட்டன்ஷியலை எவாலுவேட் பண்றது போன்ற விஷயங்களை செய்யறதன் மூலம் தெரிஞ்சுக்கிறது அவசியம். முக்கியமான தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.